நடிகர் விஜயின் மகன் சஞ்சய் கொரோனா பேரிடர் தொடங்கிய காலத்தில் அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்காவில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதாலும் விமான போக்குவரத்து இல்லாததாலும் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்தார். விஜயின் குடும்பத்தினர் சஞ்சயுடன் வீடியோ காலில் மட்டுமே பேசி வந்தனர். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சஞ்சய் சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்திலிருந்து பேருந்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் 14 நாட்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். 2 நாட்களுக்கு முன்பு அவர் வீடு திரும்பி குடும்பத்தினருடன் இணைந்தார். 20 நிமிடங்களில் கொரோனா வைரஸ் தொற்றை உறுதி செய்யும் பரிசோதனையை ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா தொற்று ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. இதனால் உலக நாடுகள் தங்கள் நாடுகளில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருகின்றன. இருப்பினும் கொரோனா தொற்றை உறுதி செய்யும் PCR போன்ற பரிசோதனையின் முடிவுகள் வெளிவர 1 முதல் 2 நாட்கள் வரை ஆகிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் 20 நிமிடங்களில் வைரஸ் தொற்றை உறுதி செய்யும் பரிசோதனையை கண்டுபிடித்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக பயன்படுத்தப்படும் இரத்த வகையின் அடிப்படையில் கொரோனா தொற்றை எதிர்க்கும் ஆன்டிபாடிகள் உடலில் உருவாகிறதா என்பதை வைத்து தொற்று குறித்த விவரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதாக ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதன் பரிசோதனை முறைக்காக இரத்த மாதிரிகளில் இருந்து 25 மைக்ரோ லிட்டர் பிளாஸ்மா தேவைப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த பரிசோதனை முறையில் இரத்த சிவப்பணுக்களின் செயல்பாட்டை வைத்து கொரோனா தொற்று இருக்கிறதா இல்லையா என்பது உறுதி செய்யப்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக நடத்தப்படும் கொரோனா பரிசோதனையில் பரிசோதனை செய்யப்படும் மனிதர்களுக்கு தற்போது கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா இல்லையா என்பது மட்டுமே உறுதி செய்யப்படும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கொரோனா பரிசோதனை முறைப்படி சம்பந்தப்பட்ட நபருக்கு தற்போது தொற்று இல்லை என்றாலும் அவர் இதற்கு முன்னதாக ஏற்கனவே தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தாரா என்பது குறித்தும் கண்டுபிடிக்க முடியும் என கூறப்படுகிறது. இந்த புதிய பரிசோதனை முறை குறைந்த காலகட்டத்தில் அதிக அளவிலாக பரிசோதனைகளை மேற்கொள்ள உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க மறுக்கப்பட்டதால் ஓடும் ஆட்டோவில் பெண் ஒருவர் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் அந்த குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் உயிரிழந்தது. பெங்களூரு ஸ்ரீராமபுரத்தைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணிக்கு நேற்று முன்தினம் இரவு பிரசவ வலி ஏற்பட்டது. உடனே கர்ப்பிணியை அவரது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு படுக்கை வசதி இல்லை என கூறி கர்ப்பிணியை அனுமதிக்கவில்லை. பின்னர் இதேபோல் அவர்கள் சென்ற 4 மருத்துவமனைகளிலும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ஓடும் ஆட்டோவிலேயே அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்துள்ளது. உடனடியாக தாயையும் குழந்தையையும் மல்லேஸ்வரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே குழந்தை இறந்துவிட்டது. ஆஸ்திரேலியாவில் சமீப காலமாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் கொரோனா பரவல் கட்டுக்குள் வருவதற்கு சில வாரங்கள் ஆகலாம் என அந்த நாட்டைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆஸ்திரேலியாவின் மூத்த மருத்துவ அதிகாரியான பால் கெல்லி கூறும்போது, ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா உள்ளிட்ட மாகாணங்களில் கொரோனா தொற்று பரவல் தீவிரமாகி வருகிறது. இதனால் அங்கு தொற்று பரவலை கட்டுக்குள் கொண்டு வர மேலும் சில வாரங்கள் ஆகலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரை தொடர்ந்து சிட்னி நகரிலும் தொற்று தற்போது அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 2.25 கோடி மக்கள் தொகை கொண்ட ஆஸ்திரேலியாவில் இதுவரை 11,800 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 123 பேர் பலியாக உள்ளனர். ஆஸ்திரேலியாவில் கட்டுக்குள் இருந்து வந்த கொரோனா தொற்று கடந்த ஜூன் மாதம் முதல் விக்டோரியா மாகாணத்தில் மீண்டும் தீவிரமடைந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணங்களில் தொற்று பரவல் தீவிரமடைந்து வருவதால் அதனையொட்டியுள்ள பிற மாகாணங்களும் தற்போது நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறது. அந்த நாட்டில் தற்போது வேகமெடுத்து வரும் கொரோனா பரவல் 2ஆம் கட்ட அலையாக இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படும் நிலையில் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் மாகாண அரசுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக விக்டோரியா மாகாணத்தில் அதிக அளவிலான தொற்றுகள் பதிவாகி வருவதால் அங்கு முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாவிட்டால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மழை மற்றும் குளிர்காலங்களில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்கும் எனவும் வெயில் காலத்தில் தொற்று பரவலின் வேகம் கட்டுக்குள் வரும் எனவும் IIT மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றின் வேகம் எதிர்பார்க்காத அளவிற்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினத்தில் மட்டும் இதுவரை இல்லாத அளவு ஒரே நாளில் 40,000த்திற்கும் அதிகமான கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளது. மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை 11 லட்சத்தை கடந்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் மழை மற்றும் குளிர்காலங்களில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பின் வேகம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து புவனேஸ்வரில் உள்ள IIT கல்வி நிறுவனமும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் இணைந்து ஆய்வு ஒன்றை மேற்கொண்டன. தற்போது அந்த ஆய்வு முடிவுகளின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மனிதகுல வரலாற்றில் இதுவரை எப்போதும் எதிர்பார்த்திராத அளவிற்கு பெருந்தொற்று நோயாக கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. இந்த வைரஸால் உலகம் முழுவதும் அசாதாரண சூழலில் இயங்கி வருகிறது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் இதற்கு முன்னதாக ஏற்பட்ட SARS, H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ்
மற்றும் தற்போது பரவி வரும் இந்த கொரோனா தொற்று போன்ற அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பவும் காலநிலைக்கு ஏற்பவும் பரவும் வேகத்தில் மாற்றம் சந்திப்பவையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா தொற்று பரவலின் வேகம் வெயில் மற்றும் மழை குளிர்காலங்களில் எவ்வாறு வேறுபடும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக ஏப்ரல் ஜூன் மாதங்களில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. அதில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் காலநிலை மாற்றம் கொரோனா வைரஸ் பரவலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக உள்ளதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெயில் காலங்களில் தொற்று பரவல் கட்டுக்குள் இருக்கும் எனவும் மழை மற்றும் குளிர்காலங்களில் தொற்று பரவலின் வேகம் அதிகரிக்கும் எனவும் அந்த ஆய்வின் முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உலக அளவில் கிடைத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் குளிர்காலங்களில் வைரஸ் தொற்று அதிகரித்திருப்பது உறுதியாக உள்ளதாகவும் இந்தியாவில் அது குறித்த ஆய்வுகள் நடத்த வேண்டியது அவசியம் என்றும் ஆராய்ச்சியாளர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெங்களூருவில் ஜூலை 14ஆம் தேதி இரவு 8 மணி முதல் பொது முடக்கம் அமலில் உள்ளது. ஜூலை 22ஆம் தேதி வரை இந்த பொது முடக்கம் அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த ஊரடங்கு இனி நீட்டிக்கப்படாது என அம்மாநில முதல்வர் எடியூரப்பா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எடியூரப்பாவிடம் பொது முடக்கத்தை மேலும் ஒரு வாரம் நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் தொழில்துறை பாதிக்கும் என்பதால் அதற்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் இது தொடர்பான கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. அதில் வைரஸ் பரவலை தடுக்க நிபுணர்களின் கருத்தை மேற்கோள் காட்டி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மேலும் 15 நாள் பொது முடக்கம் அறிவிக்க கோரியுள்ளன. கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தடை தொழில்துறைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் பொது முடக்கம் அதன் நீட்டிப்பு பற்றி அரசாங்கம் பேசாது என்று முதல்வர் தெரிவித்ததாக கூறியுள்ளார். தனியார் மருத்துவமனைகள் நோயாளிகளை அனுமதிக்க மறுத்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுமூகமான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்கும் செயற்கை மற்றும் படுக்கை கிடைப்பது பற்றிய தகவல்களை வழங்குவதற்கும் அதிகாரிகள் தன்னார்வலர்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் அசோகா அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் ஜூலை 22ஆம் தேதி மீண்டும் தொடங்கும் என்று கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 64,000-ஐ நெருங்குகிறது. சுமார் 1,300 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். கர்நாடக முதல்வர் அலுவலகத்தில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா உறுதியானதால் அம்மாநில முதல்வர் எடியூரப்பா தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன நாட்டில் கொரோனாவால் இறந்த தனது தாயின் உடலை ஜன்னலில் ஏறி பார்த்து அவர் மகன் கதறி அழுத சம்பவம் பலரையும் கலங்க வைத்துள்ளது. இது தொடர்பான புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. வைரஸ் பாதித்து இறப்பவர்களின் உடலை நெருங்கிய உறவினர்களுக்கு கூட கொடுக்காமல் மருத்துவமனை நிர்வாகமே பாதுகாப்பு நடைமுறைகளுடன் அடக்கம் செய்கின்றன. இதனால் உறவினர்கள் பலர் உடலை காண முடியாமல் தவித்து வருகின்றனர். இது போன்ற சோகமான நிகழ்ச்சி ஒன்று பாலஸ்தீன நாட்டில் அரங்கேறி உள்ளது. பீட் ஆவோ பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஜிகாத் அல் ஸ்வைட்டி 73 வயதான கொரோனா பாதிக்கப்பட்ட தனது தாயை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவர் மருத்துவமனைக்கு சென்ற சிறிது நேரத்தில் அவர் தாயார் இறந்துள்ளார். இதை கேள்விப்பட்ட ஜிகாத் கதறி எழுதுள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் தாயின் உடலை அவரால் பார்க்க முடியவில்லை. இதில் மனமுடைந்த ஜிகாத் அங்கிருந்து ஜன்னலில் ஏறி தனது இறந்த தாயின் உடலை பார்த்து அழுதுள்ளார். இந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாக பார்ப்பவர் மனதை கலங்க வைக்கிறது. மக்கள் பலரும் பலவிதமான முகக்கவசங்களை பயன்படுத்தி வருகின்றனர். அவற்றுள் N95 முகக்கவசம் தான் தரமானதாக கருதப்படுகிறது. தங்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்யும் சுகாதார பணியாளர்களுக்கு இந்த முகக்கவசம் தான் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் வாழ்வு சுவாச கருவிகளுடன் கூடிய N95 முகக்கவசங்களை மக்கள் பயன்படுத்துவது பயனளிக்காது என குறிப்பிட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. இவை வைரஸ் பரவுவதை தடுக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த N95 முகக்கவசத்தை விட வீட்டிலேயே தயாரிக்கப்படும் துணி முகக்கவசம் சிறந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழ்வு சுவாச கருவி N95 முகமூடிகளின் பயன்பாடு வைரஸ் முகமூடியிலிருந்து வெளியேறுவதை தடுக்காது என்று கூறப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு N95 முகக்கவசம் அணிந்தாலும் முகம் மற்றும் வாயை வேறு ஏதேனும் கொண்டு மூடும்படி வகை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனைச் சேர்ந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உருவாக்கிய கொரோனா தடுப்பூசி மனிதர்களின் உடலில் எந்த ஒரு தீய விளைவுகளையும் ஏற்படுத்தாததுடன் வைரஸை எதிர்த்து போராட மனிதர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் தூண்டுவதாக முதல் சுற்று பரிசோதனைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியின் ஆய்வக பரிசோதனைகள் முடிந்து மனிதர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பரிசோதனையின் முதல் சுற்றில் இத்தகைய முடிவுகள் வந்துள்ளன. எனினும் பரிசோதனையின் அடுத்தடுத்த கட்டங்களை நிறைவு செய்த பிறகு இந்த தடுப்பு மருந்து பொது பயன்பாட்டுக்கு உகந்ததா என்பது குறித்து முடிவு செய்யப்படும். மனிதர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த தடுப்பு மருந்து பரிசோதனையின் முதல் சுற்றில் 1077 பேருக்கு இந்த மருந்து செலுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அதில் இந்த தடுப்பு மருந்து இரத்த வெள்ளை அணுக்களையும் ஆன்டிபாடிகளையும் கொரோனா வைரசுக்கு எதிராக போராட வைக்கிறது என தெரியவந்துள்ளது. இருப்பினும் அடுத்தடுத்த கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகே இறுதி முடிவுகள் எடுக்கப்படும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பூசியின் பெயர் CHAdO-1
COVID-19 சிம்பன்சி குரங்குகளுக்கு சாதாரண சளியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸை எடுத்துக்கொண்டு அந்த வைரஸின் மரபணுவில் மாற்றம் செய்யப்பட்டு இந்த தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்து செலுத்தப்படுபவர்களின் உடலில் தொற்று நோயை உருவாக்காத விதத்திலும் கொரோனா வைரஸை போல தோற்றமளிக்கும் விதமாகவும் இந்த வைரஸின் மரபணுவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் மனித உடலுக்குள் இந்த தடுப்பூசி செலுத்தப்படும் போது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் அதனை அடையாளம் காணவும் அதனோடு போரிடவும் பயிற்சி எடுத்துக்கொள்ளும். அதன் பின்னர் உண்மையான கொரோனா வைரஸ் உடலுக்குள் நுழையும் பட்சத்தில் அதனை உடனடியாக அடையாளம் கண்டு எதிர்த்து போராட உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு போதிய பயிற்சி இருக்கும் என்பதால் கொரோனா வைரஸால் உடலுக்குள் தொற்றாக மாற முடியாது என ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிரிட்டன் அரசு 100 மில்லியன் தடுப்பூசிகளை வாங்க ஏற்கனவே கொள்முதல் ஆணை தந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் குடும்பத்தினருக்கு கொரோனா தொற்று தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணனின் மனைவி கிருத்திகா, மகன் அரவிந்த், மாமனார் மற்றும் மாமியார் என 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் சென்னை கிங்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக ட்விட்டரில் தெரிவித்த ராதாகிருஷ்ணன், எனது மாமனார் டாக்டர் நாகராஜன் மற்றும் அவரது மனைவி கடந்த வெள்ளிக்கிழமை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர்களுடன் நெருக்கமாக இருந்ததால் நான், என் மனைவி மற்றும் மகன் ஆகிய மூவரும் சோதனை செய்து கொண்டோம். அதில் என் மனைவிக்கும் மகனுக்கும் தொற்று உறுதியானது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் அரசு கிங்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். அரசின் சாதனைகள் என தலைப்பிட்டு தனது ட்விட்டர் பக்கத்தில் அரசின் நடவடிக்கைகளை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி மத்திய அரசை சாடியுள்ளார். கொரோனா காலத்தில் சரியான திட்டமிடல் இல்லாமல் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நாடு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என தொடர்ந்து தனது சமூக ஊடகங்கள் மூலம் ராகுல் காந்தி எச்சரித்து வந்தார். ஏற்கனவே நாட்டில் முதல் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஜனவரி மாதம் கேரளாவில் கண்டறியப்பட்டது. ஆனால் அப்பொழுது அந்த வைரஸ் குறித்த வீரியம் அறியாமல் மத்திய அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிலும் முக்கியமாக சர்வதேச விமான சேவையை நிறுத்தவும் இல்லை. வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களிடம் சரியான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளப்படவில்லை என ராகுல் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இன்று காலை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி அரசின் சாதனைகள் என தலைப்பிட்டு பிப்ரவரி மாதம் ஹலோ ட்ரம்ப் நிகழ்ச்சி, மே மாதம் விளக்கேற்ற சொன்னது, ஜூன் மாதம் தேர்தலுக்கான விர்ச்சுவல் ரேலி என மாதங்களை குறிப்பிட்டு மத்திய அரசின் செயல்களை விமர்சித்துள்ளார். கொரோனா வைரஸ் பேரபாயம் உலக நாடுகளில் உள்ள விளையாட்டு வீரர்களையும் விளையாட்டு போட்டி ஆர்வலர்களையும் கடுமையாக சோதித்து வருகிறது. கடந்த 3 மாதமாக எந்த ஒரு விளையாட்டு போட்டியும் நடைபெறாமல் இருப்பது விளையாட்டு ரசிகர்களிடையே பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. அதிலும் கிரிக்கெட் ரசிகர்கள் தொடர்ந்து அனைத்து போட்டிகளும் ரத்து செய்யப்பட்டு வருவதால் பெரும் ஏமாற்றத்தில் உள்ளனர். பல மாதங்களாக ஊகங்கள் வந்த பிறகு இந்த வாரம் 2020ஆம் ஆண்டிற்கான ஆஸ்திரேலியாவில் நடக்கவிருந்த ஆடவர் T20 உலகக்கோப்பை ஒத்திவைக்கப்பட உள்ளது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெய்லி டெலிகிராஃபின் பென்ஹான் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக திட்டமிட்டபடி அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியா மண்ணில் போட்டி நடைபெறாது என்று அறிவித்தது. வரும் தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படலாம் என்று கூறியுள்ளது. 2020ஆம் ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த போட்டி 2022 அக்டோபரில் நடைபெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அடுத்த T20 உலகக்கோப்பை போட்டி 2021ஆம் ஆண்டு அக்டோபரில் இந்தியாவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 2 போட்டிகளில் எந்த ஆண்டு இந்தியாவிலும் எந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவிலும் நடைபெறும் என்பது குறித்த அறிவிப்புகள் இன்னும் வெளிவரவில்லை. பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட இந்த அறிவிப்பு தற்போது முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து உறுப்பினர்களும் ஒருமித்த முடிவாக எடுக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை போட்டி நடத்தினால் ஒருவேளை வீரர்களுக்கு தொற்று பாதித்து பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த போட்டி தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் விக்டோரியாவில் கொரோனா வைரஸ்களின் எண்ணிக்கை விண்ணை முட்டும் நிலையில் உள்ளதால் AFL மற்றும் NRL கிளப்புகள் பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. COVID-19 கணிக்க முடியாத தன்மையை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு ஒரு நிரம்பிய MCG கூட்டத்தை உத்தரவாதம் செய்ய முடியாது என்பது இன்னும் வெளிப்படையாக தெரிகிறது. கடந்த மாதம் ஆஸ்திரேலியா தலைவர் எடிங்ஸ் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது மற்றும் இது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் T20 உலகக்கோப்பை இந்த ஆண்டு 16 சர்வதேச அணிகளுடன் தொடர வேண்டும் என்று ஒப்புக்கொண்டார். T20 உலகக்கோப்பையின் ஒத்திவைப்பு 2020 இந்தியன் பிரீமியர் லீக் காலியாக உள்ள அக்டோபர் ஸ்லாட்டில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் மோசமான COVID-19 நிலைமை காரணமாக பல மில்லியன் டாலர் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்கோ அல்லது இலங்கைக்கு மாற்றப்படலாம். உலகின் நம்பர் 1 டெஸ்ட் பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடனான தனது சாதனைக்கு $3.17 மில்லியன் ஒப்பந்தத்தை கருத்தில் கொண்டு IPL தொடர ஆர்வமாக உள்ளார். மே மாதம் முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கேப்டன் மார்க் டெய்லர் ஆஸ்திரேலியா ஏன் IPL போட்டிகளில் தங்கள் நட்சத்திர வீரர்களை போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்று விளக்கினார். திட்டமிட்டபடி அக்டோபரில் ஆஸ்திரேலியாவில் உலக T20 தொடராது என்பது என் உணர்வு என்று டெய்லர் கூறினார். மேலும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் இந்திய
இந்தியாவை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறது. எனவே IPL தொடருமானால் வீரர்கள் இந்தியாவிற்கு செல்ல அனுமதிக்கலாம். ஏனென்றால் இந்தியா இந்த கோடையில் இங்கு வந்து டாலர் அடிப்படையில் மிகப்பெரிய கோடை காலத்தில் விளையாட வேண்டும் என்று வீரர்கள் விரும்புகிறார்கள். இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் இந்த நாட்டில் கிரிக்கெட் தொடர்ந்து செழித்து வரும் நிலையில் அதே வேளையில் வீரர்களுக்கு வாய்ப்பு பெற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் விரும்புகிறது என்றார். மார்ச் மாதம் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடர் கைவிடப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலிய தேசிய கிரிக்கெட் அணி நடவடிக்கையிலிருந்து விலகிவிட்டது. ஆனால் ஒருநாள் அணியானது செப்டம்பரில் வெளிநாட்டு மண்ணில் இங்கிலாந்து எதிர்கொள்ளக்கூடும். ஆரோன் ஃபின்ச் மற்றும் அவரது அணி இங்கிலாந்து பயணம் பெரும்பாலும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் வெற்றியை பொறுத்தது. இந்த ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் 2021 ஆண்டு ஒரு T20 உலகக்கோப்பை போட்டியும் 2022 ஆண்டு ஒரு T20 உலகக்கோப்பை போட்டியும் அதைத் தொடர்ந்து 2023 ஆண்டு இந்தியாவில் 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியும் நடைபெற உள்ளது. இவ்வாறாக தொடர்ந்து போட்டிகள் வருவதால் ரசிகர்கள் சற்று உற்சாகமாக உள்ளனர். உலகம் கொரோனா அச்சத்தில் முடங்கி இருக்கும் இச்சூழலில் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலம் அனுப்பி சாதனை புரிந்திருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம். இந்த திட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் சாரா அல் அமீரி என்ற பெண் என்பது கூடுதல் சிறப்பு. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் மட்டுமே விண்வெளிக்கு விண்கலன்களை ஆய்வுக்கு அனுப்பி சாதனை புரிந்துள்ளன. இந்நிலையில் முதல் முறையாக ஜூலை 20 ஐக்கிய அரபு அமீரகம் செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பி சாதனை புரிந்துள்ளது. 33 வயதே ஆன சாரா அல் அமீரியும் அவரது குழுவினரும் 6 ஆண்டுகளாக இந்த திட்டத்துக்கு உழைத்தார்கள். அமெரிக்க விஞ்ஞானிகளின் வழிகாட்டுதலுடன் அனுப்பப்பட்டுள்ள இந்த விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் பருவநிலைகளை துல்லியமாக கண்டறியும் என்கிறார்கள். கடந்த வாரமே இந்த விண்கலம் ஏவப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மோசமான வானிலையால் விண்ணில் செலுத்தப்படவில்லை. ஜப்பானில் உள்ள தனேகஷிமா என்னும் இடத்திலிருந்து ஏவப்பட்ட இந்த விண்கலம் H2A ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. கொரோனா பேரிடரும் சில நாடுகள் தங்கள் விண்வெளி திட்டங்களுக்கு வெளிச்சம் பாய்ச்ச துடிக்கின்றன. கொரோனாவின் பிறப்பிடமான சீனா இந்த மாதம் மேற்கொண்ட தனது ராக்கெட் சோதனையில் தோல்வியடைந்தது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சாதனை கவனம் பெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தில் கொரோனா பாதிப்புகளை கட்டுப்படுத்த மாநிலம் முழுவதும் வாரம் 2 நாட்கள் ஊரடங்கை அமல்படுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் மாநில செயலகத்தில் முதல்வர் மம்தா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் மாநிலத்தின் சில பகுதிகளில் கொரோனா தொற்றுக்கான சமூக பரவல் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் 2 நாட்கள் ஊரடங்கை அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மாநில உள்துறை செயலாளர் அலபன் பாண்டியோ பாத்யாய் தெரிவித்தார். கொரோனா பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மாநிலத்தின் முக்கிய வல்லுநர்கள், மருத்துவர்கள், போலீசார் மற்றும் அமலாக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் பரிமாற்றச் சங்கிலியை உடைக்க மாநிலம் முழுவதும் வாரம் 2 நாட்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்படும். வாரத்தில் 2 நாட்கள் அனைத்து அலுவலகங்களும் மூடப்படும் என்றும் போக்குவரத்து சேவைகளும் முடக்கப்படும் என்றும் கூறினார். இந்த வாரம் முழு ஊரடங்கு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடைமுறையில் இருக்கும். அடுத்த வாரம் வரும் 29ஆம் தேதியன்று பொது முடக்கம் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 43,000 நெருங்குகிறது. சுமார் 1100 பேர் மேற்கு வங்கத்தில் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். தென்னாப்பிரிக்கா கோவிட்-19க்கு எதிரான தனது போராட்டத்தை அதன் ஏழ்மையான சில சமூகங்களுக்குள் எடுத்துச் சென்றுள்ளது. நாடு முழுவதும் கடுமையான வைரஸ் பரவல் இருந்து வரும் வேளையில் நிலைமையை சமாளிக்க தென்னாப்பிரிக்க அரசு ஒரு ரெடிமேட் ஆர்மியை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதார ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரெடிமேட் ஆர்மியில் பலர் பொது வெளியில் இறங்கி கொரோனா பரிசோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே நாடு முழுவதும் 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கோவிட்-19க்காக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுகாதார ஊழியர்கள் பெரும்பாலும் வீடு வீடாக சென்று வைரஸ் அறிகுறிகளை சரிபார்த்து சந்தேகிக்கப்படும் நபர்களை சோதித்து வருகின்றனர். தென்னாப்பிரிக்கா அணுகுமுறை சிறிய அணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள சமூக சுகாதார ஊழியர்களின் இந்த இராணுவத்தை பெரிதும் நம்பியுள்ளது. ஆனால் மற்ற நாடுகளைப் போலல்லாமல் ஸ்கிரீனிங் மற்றும் தொடர்பு தடமறிதல் போன்றவற்றிற்கு ஆயிரக்கணக்கான மக்களை திடீரென்று வேலைக்கு அமர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படவில்லை. ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவின் இந்த அணிகள் இது போன்ற துறைகளுக்கு நீண்ட காலத்திற்கு முன்பே இவ்வாறான அணிகள் உருவாக்கப்பட்டுவிட்டன. தென்னாப்பிரிக்காவின் கடந்த கால துயரங்கள் தற்பொழுது அதன் மிகப்பெரிய நன்மைகளாக மாறியுள்ளன. HIV தொற்று நோய் பாதித்ததில் இந்த நாட்டில் சுமார் 3 மில்லியன் மக்கள் இறந்தனர். கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் காச நோய் பாதிப்பால் 1/2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இறந்துள்ளனர். இதுபோன்ற மிகவும் கொடிய 2 தேசிய கொலையாளிகளுடன் போரிட்டு உள்ளதால் பல ஆண்டு அனுபவம் உள்ள சுகாதார ஊழியர்களின் குழுக்கள் இந்த புதிய வைரஸ் தொற்றுக்கு மீண்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அணியினர் சாலைகளில் அதிகாலை பயணிகளை சோதனை செய்வது முதல் வீடு வீடாக சென்று அனைவரையும் சோதிப்பது வரை இவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இவர்கள் சோதனையின் போது கோவிட்-19 உள்ள ஒருவருடன் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் இருமுகிறீர்களா, உங்களுக்கு தொண்டை புண் இருக்கிறதா, சுவாசிக்க சிரமப்படுகிறதா என பலவித கேள்விகள் கேட்டு
பலவிதமாக ஆராய்ந்து தொற்று பரவல் பரவியுள்ளவர்களை கண்டறிகின்றனர். தொற்று பாதித்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான மருத்துவ வழிமுறைகளை அறிவுறுத்துகிறார்கள். மேலும் மருத்துவம் சார்ந்து தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். காசநோய் மற்றும் HIV நோயாளிகளை கண்டறிந்ததில் பல வருடங்களுக்கு மேலாக இவர்கள் அனுபவம் கொண்டுள்ளனர். இப்போது அதன் திறன்களை கொரோனா வைரஸை கண்டறிய பயன்படுத்துகிறார்கள். கொரோனா வைரஸ் பரிசோதனைகளில் ஒரே வித்தியாசம் என்னவென்றால், இது பொதுவாக நாம் வழக்கமாக செய்வதை ஒப்பிடுகையில் ஆரோக்கியம் மற்றும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது நாம் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். இவர்கள் ஒரு மருத்துவ துப்பறியும் நபராக செயல்பட்டு வைரஸின் தடம் கண்டறிதல், அறிகுறிகளை கண்டறிவது, சந்தேகத்திற்கிடமான நிகழ்வுகளை சோதித்தல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் தொடர்புகளை கண்டறிதல் போன்ற பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றனர். மேலும் நேர்மறை சோதனை செய்த நபர்கள் மூலம் அவர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை தேடி கண்டறிந்து அவர்களுக்கும் பரிசோதனைகளை செய்கின்றனர். தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் இணையத்தை கட்டுப்பாடோடு பயன்படுத்தும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பெற அவர்களின் செல்போன்களில் போதுமான பணம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. எனவே பெரும்பாலான சோதனை பணிகள் நேருக்கு நேர் சென்று சோதனை செய்கின்றனர். அவை தேவையான சுகாதார எச்சரிக்கைகள் மற்றும் பரிசோதனைகளை பெறுவதை உறுதி செய்கின்றன. அவற்றின் விவரங்கள் பின்னர் ஒரு தேசிய தரவு தளத்தில் உள்ளிடப்படுகின்றன. இந்த சுகாதார ஊழியர்களின் விரைவான வரிசைப்படுத்துதல் ஆரம்பத்தில் நாட்டிற்கு மதிப்புமிக்க நேரத்தை வழங்கியது. இது வைரஸ் பரவுவதை மெதுவாக்க உதவியது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். தென்னாப்பிரிக்காவில் இப்போது 1,10,000க்கும் அதிகமான வழக்குகள் இருந்தாலும் இறப்பு எண்ணிக்கை இன்னும் 2,000க்கும் அதிகமான அளவிலான தொற்றுநோய்களை கொண்ட பல நாடுகளை விட குறைவாக உள்ளது. ஒட்டுமொத்த புள்ளி விவரங்களுடன் சுகாதார ஊழியர்களின் குழுக்கள் அதிக பரவல் மண்டலங்களை கண்காணிக்க பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த பணிகள் குறித்து கூறும் இந்த அணியினர், நாங்கள் எங்கள் சமூகத்திற்காக இருப்போம் என்று நாங்கள் சத்தியம் செய்துள்ளோம். இது எங்களுக்கான பெருமை, எங்கள் முதல் முன்னுரிமை மனித உயிரை காப்பாற்றுவதாகும் என்று கூறுகின்றனர். தென்னாப்பிரிக்காவின் சுகாதார வல்லுநர்கள் இந்த நாடு வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட மாட்டாது என்ற மாயையில் இருக்கவில்லை. ஆனால் நாட்டின் பழைய கொடிய நோய்களான காசநோய் மற்றும் HIV உடனான போர்கள் குளிர்காலம் தொடங்கும் போது நோய் பரவுவதை எதிர்த்து போராடுவதற்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அளித்துள்ளது என்றனர். வடகொரியா COVID-19 தடுப்பூசியை உருவாக்கும் போட்டியில் சேர்வதாக கூறுகிறது. இந்த உலகளாவிய போட்டியில் ஏற்கனவே உலகின் பல சிறந்த மருந்து நிறுவனங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது. மேலும் இதில் பல நாடுகள் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழிக்கிறது. வடகொரியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆணையம் நாட்டின் உள்நாட்டு தடுப்பூசி தயாரிப்புக்கான மருத்துவ பரிசோதனைகள் ஏற்கனவே நடைபெற்று வருகின்றன. மேலும் மனித பரிசோதனையை உள்ளடக்கிய 3ஆம் கட்டத்தை எவ்வாறு தொடரலாம் என்பது பற்றி இப்போது ஒரு விவாதம் நடந்து வருவதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவில் எந்தவிதமான தொற்று பாதிப்புகளும் இல்லை என கூறி வந்த நிலையில் தற்போது தடுப்பூசி கண்டறியும் சோதனையில் இறங்கியுள்ளது என கூறுவது உலக நாடுகளிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. COVID-19 நோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கும் நாடு சமீபத்திய உலகம் எதிர்கொண்டுள்ள மிகவும் அச்சுறுத்தும் மற்றும் அழுத்தமான தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் சவால்களில் ஒன்றாகும். இது பெரும் தொகைகளை செலவழிக்கக்கூடும். மேலும் ஒவ்வொரு நாட்டின் அறிவியல் வளர்ச்சி மற்றும் தேசிய பெருமையின் போட்டியாக மாறுவதற்கு பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருகின்றன. ஆயினும் கூட வடகொரியா உலக நாடுகளிடையே மிகவும் மோசமான சுகாதார பாதுகாப்பு முறைகளில் ஒன்றாகும். மேலும் பல ஆண்டுகளாக இது உலக சுகாதார அமைப்பின் மூலம் தனது மக்களுக்கு தடுப்பூசிகள் மற்றும் நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதற்கான உதவியை நம்பியுள்ளது. பியோங்யாங் நாட்டிற்குள் எந்த ஒரு தொற்று நோய்களையும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை என்ற உண்மை இருக்கிறது. COVID-19 ஒரு தொற்று பாதிப்பையும் பெறாத நிலையில் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஒரு நாடு ஏன் ஒரு தடுப்பூசியை உருவாக்க நேரம், பணம் மற்றும் வளங்களை செலவிடுகிறது என்ற கேள்வி உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது. ஆனால் இது வைரஸின் உண்மையான அச்சத்தின் வெளிப்பாடாகும். தலைவர் கிம் ஜாங் உன் மீண்டும் ஒருமுறை போட்டியாக தனது மக்களை பாதுகாப்பார் என்றும் மேலும் இது வடகொரியர்களை நம்ப வைக்கும் முயற்சியாகும் என பலர் விமர்சித்து வருகின்றனர். COVID-19 ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக கருதிய முதல் நாடுகளில் வடகொரியாவும் ஒன்றாகும். பெரும்பாலான வல்லுநர்கள் அதன் சுகாதார பாதுகாப்பு முறை விரைவில் ஒரு தொற்று நோயால் மூழ்கிவிடும் என்று நம்பினார்கள். பல வடகொரிய மருத்துவமனைகளுக்கு போதுமான சுகாதார வசதிகள், நம்பகமான மின்சாரம் மற்றும் நீர் கிடைக்கவில்லை. மருத்துவம் மற்றும் பிற உபகரணங்கள் பெரும்பாலும் குறைவாகவே உள்ளன. இவ்வாறான சூழலில் இருக்கும் பட்சத்தில் சோதனை திறன் ஒரு சிக்கலாகவே தோன்றுகிறது. ஜூலை தொடக்கத்தில் சுமார் 25 மில்லியனுக்கும் அதிகமான நாட்டில் 922 பேர் மட்டுமே வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று வடகொரியாவில் உள்ள ஹூ பிரதிநிதி டாக்டர் எட்வின் சால்வடோர் தெரிவித்துள்ளார். தொற்றுநோய் தொடங்கியதிலிருந்து 25,551 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாக சால்வடோர் அந்த நேரத்தில் ஒரு மின்னஞ்சலில் தெரிவித்தார். ஜூலை 3ஆம் தேதி வரை 255 பேர் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர். பல பொது சுகாதார வல்லுநர்கள் COVID-19 நோய் தொற்றுகள் எதுவும் இல்லை என்று வடகொரியாவின் கூற்றுகள் சந்தேகிக்கின்றன. இந்த வைரஸ் மிகவும் கொடிய தொற்று நோயாகும். மேலும் இது கண்டறியப்படாமல் நாட்டிற்குள் எளிதில் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சுகிறார்கள். பெரும்பாலான கணக்குகளின்படி வடகொரியாவில் தொற்று நோய் கட்டுப்பாட்டில் உள்ளது.
இந்த மாத தொடக்கத்தில் கிம் தனது நாட்டின் முயற்சிகள் பிரகாசமான வெற்றி என்று கூறினார். ஆனால் உலக சுகாதார நெருக்கடி இன்னும் குறையாததால் மனநிறைவு அடைய வேண்டாம் என்று தனது அதிகாரிகளை எச்சரித்தார். வடகொரியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசி தொற்று நோய்க்கு எதிரான முயற்சியில் எவ்வளவு தூரம் அதிக சாத்தியம் உள்ளது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாடு ஹெர்மிட் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ரகசிய மற்றும் தெளிவின்மைக்கு இழிவான நாடு இது என பரவலாக குற்றம் சாட்டப்படுகிறது. இன்னும் பியாங்யாங் தடுப்பூசி போட்டியில் பின்னோக்கி இருப்பதை அங்கீகரிக்க வேண்டும். கடந்த வார நிலவரப்படி 140க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்கள் தடுப்பூசிகள் தயாரிப்புக்கான போட்டியில் இறங்கியுள்ளனர். மேலும் 23 நிறுவனங்கள் மருத்துவ பரிசோதனைகளை எட்டியுள்ளன என்று ஹூ தொகுத்த பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்பூசிகளை ஆதரிக்கும் சில பெரிய மருந்து நிறுவனங்கள் வடகொரியாவின் முழு பொருளாதாரத்தையும் விட மதிப்புடையவை. தென்கொரியா அல்லது அமெரிக்காவுடனான மோதல்களின் போது வடகொரியாவின் அணு ஆயுத திட்டம் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக அணு ஆயுதத்தை சோதித்த 8 நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். நிச்சயமாக ஒரு கோவிட்-19 தடுப்பூசியை தயாரிப்பது எந்த ஒரு செயலையும் விட மிகவும் கடினமாக இருக்கும். வடகொரியாவின் தடுப்பூசி முயற்சிகள் குறித்து வடகொரியா செய்தி நிறுவனம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடவில்லை. நாட்டின் குறிக்கோள்களின் ஒரே அறிவிப்பு அரசாங்க வலைதளத்தில் இருந்து மட்டுமே வருகிறது. எவ்வாறாயினும் அவ்வாறு செய்வதற்கான திறன் ஒரு தலைவருக்கு ஒரு நல்ல பிரச்சார கருவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கொரிய மக்களை பாதுகாப்பதற்கான அவரது முன்கூட்டிய திறனை பொறுத்தவரையில் அவரது ஆணை உள்ளது.